வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 15 அன்ஹோலி நைட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். எப்போ சொல்கிற மாதிரி தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துருக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக இந்த எபிசோடுக்கு வந்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட பாட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடோட ஸ்டோரி லைனே புரியும். சரி, வளமன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சில ஃப்ளாஷ்பேக் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது போன எபிசோடோட சில என்கிரேட் சீன்ஸை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஹோலிக் நைட் எல்லாமே ஊருக்குள்ளே பூந்துக்கிட்டு எலிசபெத்தை வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோத்திர பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே டான் ரோர் அப்படிங்கிற ஒரு க்ளூ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு பொழந்துட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 Deadly Sins பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் வந்து தலையிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா கோத்தரை நோக்கி அம்பு விடுறான். கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கத்திட்டே இருக்கிறான். ஏன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்பை ஒரே கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பையன் நின்றுட்டே இருக்கிறான். ஸோ நான் தான் 7 Deadly Sinsல ஒரு மெம்பர் கோட்ஸ் இன் ஆஃப் லஸ்ட் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, எப்படியோ ஒரு குட்டி பையன் இருந்துக்கிட்டு 7 Deadly Sinsல ஒரு மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாம் கன்ஃபார்மாக 7 Deadly Sinsல ஒரு மெம்பர் தான். ஏன்னா என்னோட அம்பா ஒரு சாதாரண பையன் தன்னோட வெறுங்கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு அவன் ஆர்ச்சர் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்களா, நான் 7 Deadly Sinsல ஒரு மெம்பர் தான், என்னோட பேர் தான் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். கோத்தர் இவ்வளோ நாளாக இதுதான் உருவமா, நாங்கள் கூட இந்த பெரிய உருவத்துக்குள்ள தான் நீ இருப்ப, நீ பார்க்குறக்கு எது தடிமடிமா இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். நான் யாருன்னு அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேன் கிட்டே இருக்கும்போது, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு உன் முகத்தில் இருக்கிற தழும்பு எல்லாத்தையுமே பார்த்தா நீ தானே பேன் தி 100 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் கட்டிகிட்டே இருக்கிறான். ஸோ உன்னோட உருவத்தை பார்த்தா நீ என் கேப்டன் மாதிரியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னது இந்த பொடிப்பேன் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பட்ட தலையை பேசிகிட்டே இருக்கும்போது, ஆமாம் நான் தான் கேப்டன், உனக்கு என்னப்போ அப்படிங்கிறாங்க. ஸோ பறந்துட்டு இருக்கிற ஒரு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா காட்டிட்டு அவன் யாருன்னு அடையாளம் சொல்ல பார்க்கல அப்படின்னு பேன் கோத்தர் கட்டிட்டு இருக்கும்போது, அவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அடிப்பாவி நிஜமே உனக்கு தெரியலையா, அவன் தான் நம்ம கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் சொல்கிறான். எனக்கு அவனெல்லாம் தெரியல, அவன் ஒரு குட்டி பையன், அதனால் அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஒரிஜினல் உருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்குவேன் இவன் தான் கிங் அப்படின்னு இந்த இடத்துல கோத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஒரு 7 Deadly Sins இருக்கிற ஒரு மெம்பர் அடிக்க போனால் மீதி இருக்கிற 3 பேர் வந்துட்டீங்க, எங்களுக்கு ஒரே கல்லில் 4 மாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நாங்கள் 4 பேர்த்தையுமே நாங்கள் போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டர் பேசிகிட்டே இருக்கும்போது, ஸோ இவங்களுக்கு பின்னாடி அந்த பெரிய மிருகத்துக்கு பார்த்தீங்களா, அதாவது கோத்தரோட ஷீல்டை போட்டுட்டு இருக்குது இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டே இருக்குது. அந்த அது மட்டும் இல்லாமல் அதை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு த்ரெட்டர் வந்து கையில் ஸ்வாட் எடுக்கும்போது அந்த கோத்தரோட ஷீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. முழுசாக உடஞ்சதுக்கப்புறம் அவனோட கண்ட்ரோலையும் மீறியுமே பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்குது. நிஜமாலுமே இந்த மிருகத்தோட சக்தியை பார்த்துட்டு எங்களை நீங்கள் அடிச்சிட முடியும் நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை வந்து கேட்டுகிட்டு இருக்கிறான். அதாவது அந்த குட்டி பையன் கோத்தரை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அஃப்கோர்ஸ் எங்களுக்கெல்லாம் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது, எப்படி இருந்தாலும் உங்களை கொள்றதில்ல, நாங்கள் எப்படியாவது ஒரு 2 பேர் ஒருத்தர் சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சரி உனக்கு நானே இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மிருகத்தோட தலையை பார்த்தீங்கன்னா கோத்தரே வெட்டி இந்த அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துட்டான். என்னடா நீ அந்த மிருகத்தோட தலையை வெட்டி கொடுத்துட்ட அப்படின்னா அவனோட ஆலி இல்லையா, நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டர் கேட்டுகிட்டே இருக்கிறான். நாம் 3 பேருமே சண்டை போட்டால் இங்கே இருக்கிற எல்லா விஷயமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற செத்தா ஹோலிக் நைட்டுக்கு மரியாதையே இருக்காது. இந்த மிருகத்தோட தலையை எடுத்துகிட்டு போங்க, அண்ட் இங்கே இறந்த போன ஹோலிக் நைட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மரியாதையை தேடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு உன் டீலிங் பிடிச்சிருக்குது கோத்தர், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த மிருகத்தோட தலையை எடுத்துருந்ததுனால தான் நாங்கள் இந்த மிருகத்தோட தலையை எடுத்துகிட்டு போனோம். உங்கள் தலையை எடுத்துகிட்டு போகிறதுனா எங்களுக்கு நான் என்ன சொல்ல வரும் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். நிஜமே உனக்கு அதை நினச்சா கவலை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை பார்த்துட்டு இங்கே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. கவலையா, எனக்கு அதை பற்றியில் எந்த கவலையுமே இல்லையா, அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்கே கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ உனக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன், திடீர்னு வந்துட்டு இருந்தது, இதோட சக்தியை அளவாக பயன்படுத்துறதுக்காக தான் நான் என்னோட ஷீல்டு அதாவது என்னோட ஆர்மர் அதுக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அதோட ஸ்மெல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அதுவுமே ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு எந்திரிக்குது. ஆனால் பாவி ஏன்னா அந்த மான்ஸ்டர் செத்துருச்சுன்னு சொன்னால் இது என்னடா இப்போ இன்னும் உயிரோட்டுறது அப்படிங்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னல, இது மட்டும் முழிச்சிருச்சுன்னா அதாவது இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இடமே முழுசாக அழிஞ்சு போயிடும், அதனால தான் நான் அதோட தலையை வெட்டி கொடுத்தேன், அவங்கள போக வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்டா மனுஷன் மாதிரின்னு சொன்னால் மனுஷனோட தலையை வெட்டினதுக்கப்புறம் அதை அப்புறம் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மிருகத்தோட உடம்பை பார்த்தா பார்க்குறக்கு ஒரு மனுஷன் மாதிரியே இருக்குது, ஆனால் இது என்ன மாதிரி ஒரு மனுஷனே தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த மிருகம் வந்து ஒரு முன்னாள் ஹோலிக் நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தரை சொல்லிகிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் டான் ரோர் க்ளூவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆச்சரியம், சரியான கோவத்தில் இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியாமல். ஏன்னா வாண்டடாக அவங்களோட தலை வெட்டி கொடுத்ததுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல த்ரெட்டர் பேசிகிட்டே இருக்கிறான். ஏன் இப்போ அவங்களுக்கு நமக்கு தலை தேவை, அதனால் அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க, சரி இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச்சர் சொல்லிட்டே இருக்க, இருந்தாலுமே இந்த ஹெல்ப் நம்ம பைத்தியக்காரன் அவங்களோட நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீமை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக நம்மள இங்கே கூட்டிகிட்டு வர வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல த்ரெட்டர் பேசிகிட்டே இருக்கிறா. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெரிகோ வந்து
ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் எதையும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெடர் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் நம்ம டீமே பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் கிட்ட ஏதாவது போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறித்தனமாக இருக்கிறாங்க. அதாவது இது பார்க்குறக்கு ஒன்றும் மனுஷ மாதிரியே தெரியல, இது எனக்கு யாரும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, சரி இருந்தாலுமே நம்ம எப்படியோ சண்டை போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெறும் கைகளாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மெலியதாஸ் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டான். ஸோ அந்த மிருகமே பார்த்தீங்கன்னா சண்டை போட தயாராகிடுச்சு. அது வெறித்தனமாக கத்திட்டு வந்துக்கிட்டே இருக்குது. மெலியதாஸ் பேண்ட் 2 பேருமே அடிவாங்கி கீழே விழுக போகிற நேரத்தில் கிங்கோட அந்த சோஃபா மாதிரி இருக்கிறது அப்படியே ஒரு டெடி பேராக மாறிச்சு. ஸோ அந்த சேக்ரெட் ட்ரெஷர் கீட்டியால் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஸ்பியரு, அது வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே உருமாறிக்கும். ஸோ இந்த டெடி பேர் வந்து எதையுமே தாங்கக்கூடியது, எப்பேற்பட்ட ஹீட்டையும் தாங்க, எப்பேற்பட்ட ஈரத்தையும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் ஃப்ரீஸ்டு ஏற வருது. விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டெடி பேர் அப்படியே ஐஸா மாதிரி உரைஞ்சிருச்சு. என்ன பண்ணி என்னோட பிரயோஜனம், உன் டெடி பேர் வந்து ஐஸுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலிதாஸ் கழிச்சிட்டே இருக்கிறான். கோத்தர் ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கிங் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கும்போது என் கண்ணாடி அழுகாயிருச்சு, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அது வரைக்கும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்து கிளம்பி போயிட்டான். நம்மளால் இந்த மிருகத்தை வெறுக்கையாலே அடிக்க முடியாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மெலிதாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்கிற ஏதோ ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு சாதாரண வெப்பனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்திக்கிட்டே இருக்கும்போது அவனோட ஒரு பிளாக் ஃபயர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடு முழுக்க பரப்பி விட்டு மெலிதாஸ் அந்த மான்ஸ்டர் போட்டு அடிக்கிறான். இப்போ ஏற்பட்ட சக்தி கேப்டன் என்னை ஏற்கனவே போட்டு அடிச்சிருக்காரு, கேப்டன் என்னை அடித்து அதே சக்தியை நீங்கள் பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் ஒரே போடுறதுக்காக பறந்து போயிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோலி நைட் பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டருக்குள்ளே இருக்கிறதையும் அவனை பார்க்குறான். அந்த மான்ஸ்டர் கிட்ட நம்ம மெலிதாஸ் போய் மாட்டினதுக்கப்புறம் பேன் பார்த்திங்கன்னா காப்பாற்ற போகிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏற மாதிரி வந்து அந்த மான்ஸ்டரோட நெஞ்சிலே குத்துது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷனும் அதில் தான் இருக்கிறான், அதுலேயுமே மாட்டிட்டான். கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு, பைத்தியக்காரத்தனமே இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த உடம்புக்குள்ள இருக்காண்டா, அவனும் ஒரு மனுஷன், என்னால் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்க, இப்போ அந்த மிருகம் மயங்கி கிடக்குது, இதான் நம்மளுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட இன்வேஷன் பவர்னால தான் அந்த மிருகம் இப்போ தூங்கிட்டு இருக்குது, அதாவது இது ஒரு கனவு உலகத்தில் இருக்குது, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்டா நீ அதை தூங்க வைக்கிறதுக்கு பதிலாக நீ பேசாமல் அதே கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அதுக்கு என்னால் முடியாது, ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் பிறந்தது அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அது பிறந்ததுன்னா அதுக்கே காரணம் இல்லை, இப்போ நீ மட்டும் ஏன் உன்னை குறை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா விடு, உங்களை நம்பியில் எதுவுமே ஆக போகிறதில்ல, நானே அதை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேன் போயிட்டே இருக்கும்போது பேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதில் தெரிஞ்ச ஒருத்தன் எனக்கு இருக்கிறான், அதனால் அது கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸுக்கும் பேனுக்குமே பார்த்தீங்கன்னா சரியான சண்டை போகிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டல் இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரில் யாருப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வராரு. கஸ்டமர் யாருன்னு பார்த்தா மிஸ்டர் கெயின், அதாவது பைசல் ஃபெஸ்டிவலில் சண்டை போட்டுருப்பார்ல, கெயின் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. லிஸ் நீ எப்படிமா உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்கான். அடாடா நீ லிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே 2 பேர், அதாவது மெலிதாஸ் பேனர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 நிஜமாலுமே இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவங்க எப்பவுமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன வேணால் பேசுங்க கேப்டன், நான் இந்த இதயத்தை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட இதயத்தை பார்த்தீங்கன்னா பேன் வந்து நோண்டி எடுத்துருவான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரில் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் லிசன் சொன்னீங்களே தாத்தா, அந்த லிஸுங்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவளோட பட்ட பேர் தாமா லிஸு, ஸோ அவளோட உண்மையான பேர் உன்னோட பேர் மாதிரியே தான் எலிசபெத்து, ஸோ நீ இந்த இடத்துக்கு பிரின்சஸ்ஸு, அவள் வந்து டானாஃபோர் கிங்டமில் ஒரு நைட்டாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவள் டானாஃபோர் நம்ம மெலிதாஸோட காதலி, அவங்க 2 பேரும் ஒன்றா காதலி பார்த்தாங்க, லிஸ் மாதிரியே இருந்தா, அதனால தான் அவளை பார்த்தோன்னே லிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நம்ம லிஸ் மாதிரியே இருந்தனால தான் எனக்கு இங்கே மெலிதாஸ் கெயின் பேசிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிளாஷ்ல கெயின் பேசிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஒரு மிஷனுக்காக போயிருக்காங்க. அதனால எலிசபெத் அதாவது லிஸ் அந்த இடத்துல வந்து எல்லாரும் கொல்லணும்னு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எதிர்த்து மெலிதாஸ் மட்டும்தான் லிஸுக்கு ஆதரவாக நின்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ எனக்காக ஆதரவாக நின்று இருந்த, நீ ஒன்றும் எனக்காக ஒன்றும் வரல, என் உடம்புக்காக தான் வந்துட்டு இருக்கிற, என்னை தொட நினச்சா உன்னை கொன்னே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் சொல்லிட்டே இருக்கிறான். சரி சரிம்மா ஒன்றும் பயப்படாதவா வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு லிஸோட பூப்ஸை பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் வந்து அழுத்திட்டு விளாண்டுட்டு இருக்கிறான். இப்படியே பழக்கங்கள் எல்லாமே ஒன்றா போச்சு. அவங்க 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிற சமயம் நல்லாவே சேர்ந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிஸுங்கிற பொண்ணு பக்கத்து நாட்டிலேருந்து வெறும் ஒரு ஸ்லேவாக தான் இங்கே வாங்கிட்டு வந்தாங்களே தவிர அவள் வேறு ஒன்றும் இந்த நாட்டுக்கரையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெயின் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிஸுங்கிற பொண்ணு எங்கே இருக்காளோ அந்த இடத்துல எல்லாமே சந்தோஷம் அப்படியே பூரிச்சு கிடக்கும். அதனால இது மெலிதாஸுக்கு லிஸை பிடிச்சிருக்குதோ என்னமோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெலிதாஸ் எதுக்காக ரொம்ப வருஷமாக ஒரே ஒரு உடஞ்ச சோட வச்சிருக்கான் தானே நீ ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுட்ருக்கிறான். ஆமாம் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுருக்கும்போது அவன் வந்து அந்த ஸ்வாடை வச்சிருக்கும் போது யாரையுமே அவன்கிட்ட நெருங்கவே முடியாது, அந்த ஸ்வாடே அவனுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அங்கி இருந்தான். அது மட்டும் இல்லாமல் லிஸு வந்து அவனுக்காக ஒரு ஸ்வாடு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெயின்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் எடுத்து நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறாப்புல. ஸோ இந்த ஸ்வாடை வந்து லிஸு வந்து இங்கே மெலிதாஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணா. ஸோ மெலிதாஸ் வந்து யாரையுமே இனிமேல் கொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு சவாலை எடுத்ததுனால அவன் இந்த ஸ்வாடை வாங்காமலே போயிட்டான். அதனால தான் நான் இந்த
ஸ்வாடை வந்து மெலிதாஸை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கெயின் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ஹீரோவையும் காட்டிட்டு இருக்காங்க மெலிதாஸை. நான் ஏற்கனவே சொன்னல, நீ அந்த மனுஷனை கொல்லாத, நீ எதுக்காக நீ கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைத்தியகாரத்தனமாக பேசாதீங்க கேப்டன், ஏன்னா இப்போ ஒரு மான்ஸ்டர் அவனும் மனுஷன் கிடையாது, அதனால தான் அவனை கொன்ன அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மனுஷமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் இப்போ ஒரு இல்யூஷனில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு கனவு வந்துகிட்டு இருக்குது. என்ன கனவுன்னு பார்த்தா ஒரு இல்யூஷன் வேர்டில் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்டையும் இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நான் ஒரு ஃபார்மருக்கு நைட்டாக நான் வந்து தோத்துட்டேன், நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், என்னை உன்னால் பாதுகாக்க முடியாது என் செல்ல மகனே, என் செல்ல மகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பொண்ணு பையன்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க. என் மனுஷருக்கு இல்லா, இனிமேல் உன் தம்பி ஜீல நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து செத்து போகிறாப்புல. அவரோட ஆத்மா இங்கே போனதுக்கப்புறம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருமே அப்படியே வெறித்தனமாக எந்திரிக்குது. என்னடா அது, இந்த மான்ஸ்டர் இப்போ செத்து போதுன்னு நினச்சோம், ஆனால் திடீர்னு இப்படி எந்திரிக்குது அப்படின்னா நம்ம என்ன இது முதுசாக கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே பலத்தை சத்த வர மிஸ்டர் கெயின் பார்த்தீங்கன்னா நீ இந்த ஸ்வாடை பத்திரமா பார்த்துக்கமான, காட்டுக்குள்ளே ஏதோ சத்த வருது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல. காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் பத்திரமா இருந்துக்கு நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கெயின் போகிறாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகம் ஓடிக்கிட்டு இருக்கிறா. எலிசபெத் எங்கே போயிட்டு இருக்கிறா அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எலிசபெத் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை தூக்கிட்டு அவள் பாட்டுக்கு இங்கிருந்து போய்கிட்டே இருக்கிறா. சாதாரணமாக சப்பானி மாதிரி இருந்த மிருகம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மிருகத்தை கொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இருக்கிறான் அந்த டேலுங்கிறவன், உனக்கு தெரியும் அந்த டேலுங்கிறவன் நம்மள மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணை வச்சுக்கிட்டு எப்பவுமே நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருப்பானே அந்த ஆளுது அது அப்படிங்கிறாங்க. என்னால் அவர் அடிக்க முடியாது அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்க, கேப்டன் உங்களுக்கு நிஜமாலுமே பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து எட்டி ஒரு உத, ஏன்னா மெலிதாஸ் வந்து காப்பாற்றிட்டான். ஆனால் பேன் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் மாட்டிட்டான். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா என்ன அடித்தாலுமே அவனோட கத்தி பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்குள்ளே ஊடுருவவே முடியல. கிங் அவர் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டே இருக்கும்போது கேப்டன் ஆனால் நம்மளை அட்டாக் பண்ணிடுமே அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கிங் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேன் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிட்டான். கேப்டன் நீங்கள் தான் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது, மரியாதை எங்கள் வழி விட்டு போங்க, நாங்கள் அந்த மிருகத்தை கொள்ள தான் போகிறோம், உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வேணால் மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் எலிசபெத் அங்கே வந்துட்டாங்க. மெலிதாஸ் இந்தாங்க இந்த ஸ்வாடை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அந்த ஸ்வாடை தூக்கி போடுறா. அந்த ஸ்வாடு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ்க்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது. மெலிதாஸ் இந்த ஸ்வாடை நீ இனிமேல் வச்சுக்கோ, நான் உனக்கு இது கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருப்பா. ஸ்வாடு வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எலிசபெத் இங்கே கத்திட்டே இருக்கிறா. நீங்கள் மற்ற மிருகங்களை கொள்றதுக்காக ஒன்றும் லிஸ் உங்களுக்கு இந்த ஸ்வாடு கொடுக்கல, நீங்கள் உயிர் வாழ்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்வாடு கொடுத்துருக்காங்க, நானும் அதுதான் ஆசைப்பட்றேன், இந்த மிருகங்களை கொள்றதுக்கு பேர் பாவனா, அந்த பாவத்தில் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அந்த இடத்துல கத்திட்டே இருக்கிறா. இந்த பொம்பளை பேசினா இங்கே கேப்டன் கேட்டுருவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது நின்றுட்டு இருந்த மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் போயிட்டு அந்த மிருகத்தை அப்படியே துண்டு துட்டா அப்படியே நறுக்கி போட்டுட்டான். கேப்டன் உண்மையிலேயே ரொம்பவே அசத்திட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் எல்லாருமே எனக்காக அடி வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு எல்லாருமே ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, இருந்தாலுமே அந்த மிருகத்தோட பாதி பகுதியை நீங்கள் வெட்டாமலே விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து அந்த மனுஷ உருவத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அந்த மனுஷ உருவத்தோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒட்டுணி மாதிரி ஏதோ ஒட்டிகிட்டே இருக்குது. அதை வந்து பேன் பார்த்தீங்கன்னா இழுத்ததுக்கு அப்புறம் இதை யாரோ வாலண்டியராக வச்சு அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிங் பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம், இந்த டேல் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு அப்ரண்டிஸாக சேர்ன ஒரு ஹோலி நைட் தான், ஆனால் இப்போ அவன் உயிரோட இல்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா கிங் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து கிங் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், நீ நினைக்கிறது கரெக்டாக தான், இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஹோலி நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் கோத்திரமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி எல்லாமே இருக்கிறது அந்த ஹென்ட்ரிக்சன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இன்வெஸ்டன் பவர் மூலமாக அந்த கிருமி வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற போதே அவள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற அவளோட பவர் வச்சுக்கிட்டு, சரி வாங்கப்பா சாப்பிட போகலாம், எனக்கு இதெல்லாம் பார்க்கறக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் அதை நசிக்கப்பட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ அந்த டேல்கிற ஹோலி நைட் பார்த்தீங்கன்னா கோத்தர் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிற எல்லா மிருகத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோத்திரங்க வந்திருப்பாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோத்தர் கேட்டிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் கோத்திரம் அடிக்க போன அந்த மிருகமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் நான் என் ஷீல்டை உனக்கு தரேன், அதாவது என் ஆர்மர் வந்து எப்பேற்பட்ட சக்தியுமே கட்டுப்படுத்தக்கூடியது, இது உன் சதியை கட்டுப்படுத்தும், ரொம்பவே ஒன்று அளவாக வச்சுருக்கோம், நீ இதை வேணால் கட்டுப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோத்திரம் வந்து அவங்களோட ஆர்மர் வந்து இந்த மிருகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கொஞ்சம் அந்த சக்தி கட்டுப்படுத்தின அடுத்த செகண்டு இவனுக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சக்தி தான் அளவாயிருச்சு. ஸோ இப்போ இவனும் பாதி மனுஷன் மாதிரி தான், அதனால் நானும் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோத்திரம் வந்து கேட்டிருப்பான். சரி இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு புக்கு கொடுக்கும்போதே அந்த புக்கு இவனுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும்ல, அதனால் புக்கு கிழிச்சிட்டான். அப்படின்னு சரி உனக்கு நானே இந்த புக்கை படித்து காட்டுறேன், ஆனால் புக்கெல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் உனக்கு நானே போய் இந்த ஊருக்குள்ளே போய் புக்கு வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் என்னோட பேர் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உருவத்தை வந்து கோத்திரம் மாற்றிட்டே இருக்கிறான். உன்னோட பேர் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகமே பேசிகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி, நீ என் கூட பண்ணதுக்கு எல்லாமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டேல் பேசிகிட்டே இருக்கிறான். நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேல் பேசிகிட்டே இருக்கிறான். நான் உன் நண்பனா, நிஜமாலுமே நண்பனாக இருந்தால் அவங்க உயிருக்கும் மேலான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா நான் உன் நண்பனா, என்னை அந்த மாதிரி இடத்துல வச்சதுக்கு ரொம்பவே நன்றி டேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்தர்
வந்துட்டு பேசிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மனுஷங்க எல்லாருமே இந்த மாதிரி சூழ்நிலையில் அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இங்கே கோத்திரம் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா எலிசபெத் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி எலிசபெத், இப்போ தான் நான் ஏதோ ஒரு பாவத்திலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ இனிமேல் நீ நானும் ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையும் போராட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கேசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஹெல்பிராமோட ரூமில் அந்த த்ரெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட தலையை வந்து இங்கே ஹெல்பிராம்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் சரி இந்த நீ இதை கேட்ட உனக்கு நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி நீ நிஜமாலுமே அந்த மிருகத்தை கொண்டுட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு அவ்வளோ சந்தேகம் மாதிரி தான், நீயே வேணா போய் அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே த்ரெட்டர் ரொம்பவே கோவப்படுறான். அப்படின்னு சரி குயிலா அந்த மிருகத்தை நீயும் பவரால் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தலையை வெளியே தூக்கி போட்டுட்டு குயிலாவோட கையிலே பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட தலையை வந்து அடிச்சிட்டாங்க. அப்படின்னா சரி ரொம்பவே நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் கை தட்டிகிட்டே இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோடோட கான்டெக்ட் வந்து போன எபிசோடு லிங்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேலுங்கிற ஒரு ஆஃபீஸர், அதாவது ஹோலிக் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஹோலிக் நைட்டு இங்கே இருக்கிற அப்ரண்டிஸ் மூலமாக அவங்க எடுத்துக்கிட்டு வேணும்னே ஒரு டீமன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஹென்ரிக்சனு அதுக்கப்புறம் இந்த ஹென்ரி ஃபஸ் அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இங்கே இருக்கிற டீமன் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குயில இருக்கிறாங்கல்ல, அதாவது தன்னோட அப்பாவை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்கினது இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் எப்படி சும்மா விடுவா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை மறைக்கிறக்காக ஹென்ரிக்சன் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தியரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தான் பெத்த பொண்ணோட கையாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கொல்ல வச்சிருக்கிறான் ஹெல்பிராம். இந்த உண்மை மட்டும் இங்கே குயிலாக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும், அவளுமே பார்த்தீங்கன்னா இப்போ 7 ரிலீசன்ஸோட சேருவா அப்படின்னு எனக்கு ஒரு தியரி இருக்குது. இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.